தனித்து போட்டியிட்ட விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 107 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. இதன் மூலம் தமிழகத்தில் தாவேகா ஆட்சி அமைவது ஏறக்குறைய உறுதியாகியிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் இந்த பொது தொகுதி அப்படின்னு சொல்லி அவங்கள பட்டியலின மக்களாக இருந்தாலுமே பொது தொகுதியில நிப்பாட்டி அவங்கள வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை இங்க எத்தனை ஊடகங்கள் சொன்னார்கள் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. பஞ்சாயத்து பைனலுக்கு வந்துருச்சு, இன்னமும் பாயிண்ட் வரட்டும்ங்கிறீங்க. 26 பொது தொகுதியில தலித் வேட்பாளர்கள் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பெரிய ஒரு மாற்றம் தான். பொது தொகுதியை வந்து திமுக கொடுக்கல. அப்போ அவங்க சொன்னது என்ன, நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொன்னது. நீங்கள் எப்படி பொது வீதியில் நடக்காதீங்களோ பொது குளத்தில் நடக்காதீங்களோ அது போல சொல்லாடலாம் அந்த வார்த்தை. நீங்கள் வந்து பொது தொகுதி கேட்காதீங்க அப்படிங்கிறது. இது ஏன் நியூஸ் செவன்ல இதை ரெக்கார்ட் செய்கிற வன்னியரசு அது யார் சொன்னார்கள் என்று சொன்னாலும் சரியானதாக. அது கலைஞர் தான் சொன்னார். இப்படி ஒரு சாதி கொடுமை தீண்டாம அதை மாற்றிட பாடுபட்டு வெற்றி கண்ட இயக்கம் தான் நம்முடைய திராவிட இயக்கம் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற. 26 பொது தொகுதியில தலித் வேட்பாளர்கள் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பெரிய ஒரு மாற்றம் தான். கேஸ்டா கேட்டகரைஸ் பண்ணிருக்கோம். அது வேணாமா, இத இங்க இருந்தே தூக்குனாதான் அசிங்கமா நம்மளோட ஒட்டிக்கிட்டே வராது. இத ரஞ்சித் அவர்கள் ரொம்ப தெளிவா அவருடைய ட்வீட்ல வாழ்த்துக்கள்ல சொல்லியிருந்தார். சார், இங்க ஜாதியை பார்க்காம மதத்தை பார்க்காம காசு கொடுத்தா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டமைப்பில் இருந்த அரசியலில் பெரும் மாற்றத்தை விஜய் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இதுதான் மாற்றம். ஜாதியை பார்க்காம மதத்தை பார்க்காம யார் என்ன பார்க்காம நல்லது செய்வாங்களா, செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, போன தடவை விட இந்த தடவை மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்றால் மக்கள் ஓட்டு போடுவாங்க. இப்போது இந்த தேர்தல் உறுதியாக நமக்கு காண்பித்திருக்கிறது. சாதியா மதமாவ நம்ம சனங்க பிரிஞ்சு கிடக்கிற வரைக்கும் நம்மள மாதிரி அரசியல்வாதியை குதிரை ஏறிட்டே இருக்க வேண்டியதுதான். சௌக்கியமா நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. தமிழக தேர்தல்ல 2 C அடிச்சு தம்சம் பண்ணிருக்காங்க. வாட் இஸ் த 2 C's? One is caste, another one is cash. உங்க அண்ணன் குப்பை எடுக்க நாங்க வேணும், உனக்கு மீட்டிங் போட நாங்க வேணும். இந்த ஸ்டாலின் உங்க அண்ணன் எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் வேணும். அரசு எங்களை கூப்பிட்டு வந்து பேசவே இல்லை. உங்க அண்ணன் இந்த ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் இருக்கிறார். நானும் தேடுகிறேன் 7 நாளா. செவரு இத்தனை இதை வச்சுதான் ஏமாத்திட்டு இருந்தானுங்க. முதல்ல இதை அழிச்சு இனிமே அவங்களால நம்மள எதுவுமே செய்ய முடியாதுன்னு அவங்களுக்கு காட்டணும். செவரு இவரை தொற்ற போறடா, அப்புறம் அது பலி போட்டுரும். செவரு என்ன ஆகுதுன்னு பாத்துட்டு போ. சட்டசபைக்குள்ள நம்ம அண்ணன் விஜய் என்ன சட்டசபைக்குள்ள போட எப்படி இருக்கும்? எல்லாம் பேச முடியுமா? சட்டசபைக்குள்ள போகும்போது முதலமைச்சரா கால் எடுத்து வைக்கும் போது MK ஸ்டாலினை தோத்துட்டு வெளியே உட்கார்ந்துட்டு இருப்பாரு. என்னடா அழுகுற? அழுதுக்கு இருக்க நீ? win to DMK party. No problem. No. I am not crying. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி, அழுவுடா எரும மாடு, அழுவுடா. So I know all the
மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்கின்றோம், வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கின்றார். திமுகவினுடைய அரசியல் பயணம் தோய்வின்றி தொடரும். 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பழக்க தோஷத்துல ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிடுவாங்களே, மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் அப்படின்ட்டு அந்த அறிக்கையை வெளியிட்டு இப்ப அறிவாலயத்துல போய் ஓடி ஒளிஞ்சுப்பாங்க. இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த அறிக்கையை. எப்படி? மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம். ஏண்டா இந்த விஜய தொட்டோம்னு நினைச்சு ஃபீல் பண்ண போறீங்கன்னு திமுகவுக்கு நேரடியாவே பிரச்சார மேடைகள்ல சவால் விட்டாரு விஜய். ஏண்டா இந்த விஜய வேதனைப்படுத்தணும், ஏண்டா இந்த விஜய்க்கு எதிராக சரி செஞ்சோம், ஏண்டா இந்த விஜய்க்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சோம், நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க. மக்களே உங்களை ஃபீல் பண்ண வைக்க போறாங்க. அரசியலுக்கு புதுமுகம்னாலும் தன்னோட நேரடி போட்டியே ஆளும் கட்சியான திமுக கூட தான் டிக்ளேர் பண்ணாரு. கிட்டத்தட்ட விஜய் கணிச்ச மாதிரி 2026 தேர்தல்ல நேரடி போட்டியே திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையில தாங்கிறத தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தி இருக்கு. ஸ்டாலினோட அரசியல் கிராஃப்ல கருணாநிதிக்கு பிறகு திமுகவுக்கு தலைவரா பொறுப்பேற்றவுடன் தொடர் வெற்றிகளை சாத்தியமாக்கி கருணாநிதியை மிஞ்சிய ஒரு தலைவரா விமர்சிக்கப்பட்டாரு. ஆனா விஜய் ஒரு படி மேல போய் திமுகவோட தொடர் ஆட்சிங்கிற இலக்க உடைச்சதோட மட்டும் இல்லாம ஸ்டாலினோட செல்ல தொகுதியான கொளத்தூர்லயே அவர் தோற்கடிச்சது தாவேக. தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்டவர் மாவட்ட செயலாளர்களாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக தாவேகா இருக்கிறது. நீங்க திருப்பூர் மேயருக்கு எதிராக நின்று ஜெயிச்ச கேண்டிடேட் வந்து ஒரு முடி திருத்தும் தொழிலாளி. இங்க ராயபுரம்ல முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு எதிராக நின்று ஜெயிச்ச கேண்டிடேட் வந்து ஒரு ஆட்டோ தொழிலாளி. அதாவது ரொம்ப எளிய மனிதர்களுடைய வெற்றி தான் வந்து தாவேகாவில் நாம இப்ப பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.